வணக்கம். இன்னைக்கு நாம பகவத்கீதையில இருந்து ரொம்ப முக்கியமான 2 ஸ்லோகங்களை பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வர பெரிய பெரிய குழப்பங்கள்ல இருந்து எப்படி ஒரு தெளிவான பாதைக்கு வர்றதுன்னு இந்த ஸ்லோகங்கள் நமக்கு வழிகாட்டும். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும் இல்லையா? எது சரி, எது தப்பு, நம்ம கடமை என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி ஒரு பெரிய குழப்பத்தை தான் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் போர்க்களத்துல சந்திச்சான். அவனோட அந்த அனுபவம் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய குருக்ஷேத்திர போர்க்களம். அர்ஜுனன் தேர்ல நின்னு பாக்குறான். எதிரி படையில நிக்கிறது யாரு? அவனோட சொந்த தாத்தா, குரு, சகோதரர்கள். அவங்கள பார்த்ததும் அவனோட மனசே உடைஞ்சு போகுது. இவங்களெல்லாம் கொன்னுட்டு கிடைக்கிற ராஜ்யம் எனக்கு வேணுமான்னு இதயம் பாரமாகி துக்கத்துல மூழ்கிடுறான். அவனுக்கு என்ன செய்யணும்னே புரியல. இந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட குழப்பத்துல தான் அர்ஜுனன் முதல் முறையா பகவான் கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கிறான். இப்போ நாம பார்க்க போறது பகவத்கீதையோட 2வது அத்தியாயத்திலிருந்து 7வது ஸ்லோகம். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதஹ யச்ரேய ஸ்யாத் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். சரி, இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல தர்ம சம்மூட சேத்தான்னு சொல்றான். அதாவது என் கடமை என்னன்னு என் மனசு குழம்பி போயிருக்குன்னு சொல்றான். 2வது கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவானுங்கிறான். அதாவது ஒரு விதமான பலவீனத்தால என்னோட இயல்பான தைரியத்தையே நான் இழந்துட்டேன்னு ஒத்துக்கிறான். 3வதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிஷ்யஸ்தேகம். நான் உங்க சீடன், உங்ககிட்ட சரணடைகிறேன். எனக்கு எது உறுதியா நல்லதுன்னு படுதோ அதை எனக்கு சொல்லுங்கன்னு கேக்குறான். பாருங்க, உண்மையான அறிவை பெறணும்னா இதுதான் முதல் படி. இதுல அந்த கார்பண்ய தோஷம்ங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அப்படின்னா கஞ்சத்தனம் அல்லது ஒரு விதமான சிறுமையான பலவீனம். ஒரு கஞ்சன் கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கும், ஆனா அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியாம வீணடிப்பான். அதே மாதிரிதான் நமக்கு கிடைச்ச இந்த மனுஷ பிறவிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். ஆனா வாழ்க்கையோட உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காத பயன்படுத்தாம சின்ன சின்ன உலகியல் பந்தபாசத்துல சிக்கி நேரத்தை வீணடிக்கிறது தான் இந்த பலவீனம். இப்போ அர்ஜுனனுக்கு புரியுது, தன்னோட குழப்பத்துக்கே காரணம் இந்த பந்தபாசம்தான்னு. அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சிட்டான். ஆனா அவனோட வாதம் இன்னும் முடியல. அவன் மனசுல இன்னும் ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியும் பதவியும் தன்னோட துக்கத்தை முழுசா தீர்க்காதுன்னு அவ ரொம்ப உறுதியா நம்புறான். அதத்தான் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா விளக்க போறான். வாங்க இப்போ 2வது அத்தியாயத்திலிருந்து 8வது ஸ்லோகத்தை கேட்போம். நஹி பிரபஷாமி மமாபனுத்யாத் யஷோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமாவ் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிச்சாதிபத்தியம். இங்கதான் அர்ஜுனனோட வாதம் அதோட உச்சக்கட்டத்தை தொடுது. அவன் சொல்றான் பாருங்க, என் புலன்களையெல்லாம் வாட்டி வதைக்கிற இந்த சோகத்தை எதனாலையும் போக்க முடியாது. இந்த பூமிக்கே நான் ராஜாவாகி எனக்கு எதிரிகளே இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிடைச்சாலும் சரி, ஏன் சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களுக்கே நான் தலைவனானாலும் சரி, என் மனசுல இருக்கிற இந்த துக்கத்தை என்னால போக்க முடியாது. இன்னும் ஒரு ஆழமான ஒரு உண்மை இல்லையா? சோ இதுலேருந்து என்ன தெரியுது? உலகத்துல நம்ம தேடுற பெரிய படிப்பு, பெரிய பதவி, பெரிய செல்வம் எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட அடிப்படை பிரச்சனைகளை, அதாவது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதையெல்லாம் தீர்க்காது. வேணும்னா தற்காலிகமா ஒரு ஆறுதல் கொடுக்கலாம். ஆனா அர்ஜுனனை அனுபவிச்ச மாதிரி ஆன்மாவின் ஆழமான துக்கத்தை அதால ஒருபோதும் போக்கவே முடியாது. அப்போ உலகத்துல கிடைக்கிற தீர்வுகள் எதுவுமே வேலைக்காகாதுன்னா பின்ன எங்கேயான யதார்த்த பரிகாரம்? அர்ஜுனன் செஞ்ச மாதிரி நாம எங்க போய் வழிகாட்டுதல் தேடணும்? உண்மையான தீர்வு ஒரு உண்மையான ஆன்மீக வழிகாட்டியே ஒரு குருவை அணுகி அவரிடம் சரணடையறதுல தான் இருக்கு. இதுதான் இந்த 2 ஸ்லோகங்களோட மைய கருத்து. நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நாம கேட்டு வாங்கறதில்ல, அதுவா வந்துடுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய காட்டுல யாரும் நெருப்பு வைக்காமலேயே தானா தீ பத்திக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த காட்டுத்தீய அணைக்க வெளியில இருந்து மழை வரணும். அதே போல நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க ஒரு உண்மையான ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்போ யார் அந்த உண்மையான குரு? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தர் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, எந்த சமூகத்துல இருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ண தத்துவ விஞ்ஞானத்துல, அதாவது அந்த அறிவியல்ல தேர்ச்சி பெற்றிருந்தா அவர்தான் உண்மையான குரு. பிறப்போ பதவியோ ஒருத்தரை குருவாக்காது, அவரோட அறிவுதான் தகுதி. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததிலிருந்து 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். 1, உலக வெற்றிகளால நம்ம ஆன்மாவோட ஆழமான துக்கத்தை போக்கவே முடியாது.
2 வாழ்க்கையோட உண்மையான புதிர்களை அவிழ்க்க தகுதியான ஒரு ஆன்மீக வழிகாட்டி கண்டிப்பா தேவை. 3 அந்த வழிகாட்டிக்கிட்ட முழுமையா சரணடைகிறது தான் உண்மையான தெளிவுக்கான முதல் படி. அர்ஜுனனை போல நம்ம வாழ்க்கையில வர்ற குழப்பங்களுக்கு நாமளும் ஒரு உண்மையான வழிகாட்டிக்கிட்ட தீர்வு கேட்க தயாரா இருக்கோமா? இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.